மாலை வணக்கம். நான் அன்வித் ஷா. இன்று தமிழக அரசின் 2024 முதல் 25 வரை நிதி ஆண்டுக்கான பொது பட்ஜெட்டை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். தமிழக பட்ஜெட் அதன் முக்கிய அம்சங்கள் இதோ. தமிழ் மொழியை நவீனப்படுத்த AI உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. முசிறி, தொண்டி ஆகிய இடங்களிலும் அகழாய்வு நடத்தப்படும். 65 லட்சம் ரூபாய் செலவில் அழகன் குளத்தில் ஆழ்கடல் அகழாய்வு மேற்கொள்ளப்படும். கீழடி, வெம்பக்கோட்டை, பொற்பனைக்கோட்டை உள்ளிட்ட 8 இடங்களில் அகழாய்வு பணிகளை மேற்கொள்ளப்படும். கீழடியில் திறந்தவெளி அரங்கு 17 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். சிந்து சமவெளி நூற்றாண்டு கருத்தரங்கு சென்னையில் நடத்தப்படும். அடுத்த 3 ஆண்டுகளில் 600 புதிய நூல்கள் தமிழில் வெளியிடப்படும். சிலப்பதிகாரம், மணிமேகலை நூல்களை 25 இந்திய மற்றும் உலக மொழிகளில் மொழிபெயர்க்க 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 2000 புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்ட 356 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 5000 ஏரிகள், குளங்கள் புனரமைப்பு செய்ய 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. முதலமைச்சரின் தாயுமானவர் என்ற புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்படும். சிங்கார சென்னை 2 திட்டத்திற்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சென்னையில் சாலைகளை விரிவுபடுத்த 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. நிதி ஆயோக் அறிக்கைப்படி வறுமைக்கோட்டுக்கு கீழே வாழும் 2.2 விழுக்காடு மக்களை கண்டறிந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற அரசு முடிவு. மிகவும் வறிய நிலையில் உள்ள 5 லட்சம் ஏழை குடும்பத்தினருக்கு அரசின் உதவிகளை ஒருங்கிணைத்து வழங்கி அவர்களை வறுமையில் இருந்து மீட்டெடுக்க அரசு உறுதி. சென்னை கடற்கரை பகுதிகளை மேம்படுத்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மதுரை, கோவை, திருச்சி, ஈரோடு ஆகிய நகரங்களில் நதிகளை மீட்டெடுக்க விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அடையாறு நதி சீரமைப்புக்கு 1500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சென்னை கடற்கரை பகுதிகளை மேம்படுத்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும். கலைஞரின் கனவு இல்லம் என இத்திட்டத்திற்கு பெயர் சூட்டப்படும். கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தில் சாலைப்பணிகள் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். வைகை, காவிரி, தாமிரபரணி, நொய்யல் ஆறுகளை ஒட்டிய பகுதிகளை மேம்படுத்த புதிய திட்டம். சென்னை பூவிருந்தவல்லி அருகே திரைப்பட நகரம் அமைக்க 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள் புனரமைப்பு திட்டத்திற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சென்னை மெட்ரோ விரிவாக்க பணிகளுக்காக 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மத்திய அரசின் அனுமதி கிடைத்ததும் மதுரை, கோவை மெட்ரோ திட்டங்கள் செயல்படுத்தப்படும். பரந்தூர், கிளாம்பாக்கம் ஆகிய பகுதிகளுக்கு மெட்ரோ சேவையை நீட்டிக்க விரிவான செயலாக்க அறிக்கை தயாரிக்கப்படும். தஞ்சையில் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிப்காட் பூங்கா அமைக்கப்படும். தூத்துக்குடியில் 2000 ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி தொழில் மற்றும் உந்துசக்தி பூங்கா அமைக்கப்படும். 2483 கோடி ரூபாய் மதிப்பில் விருதுநகர், சேலத்தில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படும். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த 333 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மதுரை, திருச்சியில் புதிய டைடல் பூங்கா அமைக்கப்படும். தமிழகத்தில் 4 இடங்களில் ஒலிம்பிக் பயிற்சி அகாடமி அமைக்கப்படும். சிறு குறு நடுத்தர தொழில்துறைக்கு 1557 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கல்லணை கால்வாய் புனரமைப்பு பணிக்கு 400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு.